ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு MIVSO தமிழ். நான் இன்னைக்கு உங்களுக்காக 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டஸ்கரி த ஸ்மக்லர்ஸ் வெப்னு வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸை நீரஜ் பாண்டே, ராகவ் ஜெயரத், B.A. ஃபிதா அப்படின்னு 3 பேரை டிரெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல கேஸ்டாக இம்ரான் ஹாஷ்மி, ஷரத் கில்கர், நண்டிஷ் சந்து, அனுராக் சின்ஹா, அம்ருதா கன்வில்கர், ஜோயா அஃப்ரோஸ் அண்ட் இன்னும் பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இதுல டோட்டலா 7 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு இன்டென்ஸ் ஸ்மக்லிங் த்ரில்லர் சீரீஸ். கதை ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஸ்மக்லிங் நெட்வொர்க்கை காட்டுறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்ட், ட்ரக்ஸ் மற்றும் இல்லீகல் திங்ஸை எப்படி இந்தியாக்குள்ள கடத்துறாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த நெட்வொர்க் எவ்வளவு பெருசுன்னா இதுல பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து போலீஸ் வர எல்லாருமே லிங்க் ஆகியிருக்காங்க. அதோட மூவி ப்ரோட்டாகனிஸ்ட் நம்ம ஹீரோ. இவர் தான் இந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்கோட மாஸ்டர் மைண்ட். ஆக்சுவலி இவருக்கு பேக்ரவுண்ட்ல சில பினான்சியல் இஷ்யூஸ் இருந்திருக்கும். நார்மலா வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை எப்பவுமே அவரால் கட்டி முடிக்கவே முடியாது. சோ அதனால அவருக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாரு. இதோட வில்லன் கூட சும்மா இல்ல, அவர் இந்த கதையில த கிங் பின்னு கூப்பிடுறாங்க. இந்த கதையில வில்லனை ஒரு ஷேடோ ஃபிகரா காட்டுவாங்க. அவனோட நேம் ஜமீன். அவனோட சின்ன லோக்கல் ஸ்மக்லர் கிடையாது. துபாயில இருந்து கேரளா பார்டர் வர அவனோட நெட்வொர்க் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்படி இருக்கு, இந்த ஸ்மக்லிங்கை கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்காக ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் வராரு. இதையெல்லாம் விட கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் மூவ் ஆக போகுது. இந்த நெட்வொர்க்ல வேலை பார்க்கிற ஆட்களுக்கும் மாஸ்டர் மைண்டுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. ஆக்சுவலி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கோல்ட் திருட்டு போயிடுது. நம்பின ஒரு ஆளை கடைசியில முதுகுல குத்திடுறாரு. அப்புறம் ப்ரோட்டாகனிஸ்ட் எப்படி இந்த நெட்வொர்க்ல இருந்து வெளியே வராரு, அப்புறம் அந்த நெட்வொர்க்கை எப்படி அழிக்கிறாருன்ற மாதிரி த்ரில்லிங்கா சீரீஸா முடிச்சிருப்பாங்க. சீரீஸ்ல நீரஜ் பாண்டியோட த்ரில்லிங்னாலே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப பில்டப் இல்லாம மேட்ரை டிரெக்டா சொல்லுவாரு. நம்ம இம்ரான் ஹாஷ்மி கூட ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இந்த சீரீஸ மும்பை, பேங்காக், மிலன் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல ஷூட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. சீரீஸ்ல சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. த ஸ்மக்லர் வெப்னு சொன்னது போலவே கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. நார்மலா புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த சீரீஸுக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுப்பேன். இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்களோட அவைலபிளா இருக்கு. ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அமான்.